ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. ஒரு பக்தனின் சாட்சி. இருள் மிகுந்ததொரு வாழ்க்கை பகுதியை நான் கடந்து வர நேரிடாதிருந்தால் இயேசு உலகத்தின் ஒளி என்ற வார்த்தைகள் வெறும் வேதாகம தகவலாகவே இருந்திருக்கும். ஆனால் என்னுடைய இருளின் பாதையில் ஆண்டவர் ஒளியாய் இருப்பது ஒரு உண்மை சம்பவமாக மாறியது. தேவன் அன்பானவர் என்ற செய்தி பல வருடங்களாக எனக்கு நன்கு தெரிந்த செய்தியாகவே இருந்தது. ஆனால் நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், தேடி சென்றவர்கள் யாருடைய அன்பும் எனக்கு கிடைக்காமல் போன ஒரு காலகட்டத்தில் தான் அந்த அன்பரின் அன்பு எந்த அளவிற்கு ஆத்மாவில் ஊடுருவி சென்று உலர்ந்த உணர்வுகளை உயிரடைய செய்யும் என்பதை கண்டறிந்தேன். கர்த்தர் என்னோடு இருக்கின்றார் என்ற உண்மையில் என்றும் எனக்கு சந்தேகம் இருந்ததில்லை. ஆனால் எனக்கென்று யாரும் இல்லாதது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் தனிமையாக்கப்பட்ட போன்ற ஒரு வேலை வந்த போதுதான் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார் என்று உணர முடிந்த ஒரு விஷயம் என்பது தெளிவாக விளங்கியது. கர்த்தர் என்னோடு இருக்கையில் ஒருவர் கூட என்னோடு இராவிட்டாலும் எனக்கு தனிமை இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டது. எனக்கு வந்த பிரச்சனைகளை எண்ணி பார்க்கையில் இன்றும் அது வேதனை உணர்வையே தருகின்றது. ஆனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இயேசுவோடு இருப்பவன் அவைகளால் வீழ்ந்து போகாமல் தைரியமாக சந்திக்க முடியும் என்ற உண்மை அப்போதுதான் அனுபவ கல்வியாக மாறியது. சந்தோஷப்படுவதற்கு ஒரு சிறு புள்ளி வாய்ப்பு கூட இல்லாத அந்த நேரங்கள் இன்றும் என் நினைவில் உள்ளது. ஆனால் அவ்வித ஒரு காலகட்டம் வராதிருந்தால் எத்தகைய சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை விசுவாசிப்போருக்கு அவருக்குள் ஒரு சந்தோஷம் எப்போதும் ஆயத்தமாகவே இருக்கிறது என்பது தெரியாமல் போயிருக்கும். வாழ்க்கையில் எல்லாம் எதிராக கொந்தளிப்பது போன்று உணர்ந்த போது ஆண்டவர் ஏன் என்னை இப்படி ஒரு சூழ்நிலையில் வைத்திருக்கின்றார் என்று வருத்தத்தோடு சிந்தித்ததுண்டு. ஆனால் அங்குதான் கொந்தளிப்புகளின் நடுவில் உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை எப்படி அவர் தம்மை பற்றி கொண்டோருக்கு தருகிறார் என்பதை உண்மையாக கண்டறிய முடிந்தது. ஆம், நமக்கு எதிராக வந்த அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் நமக்காக வைக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ளவே நமக்கு உதவின. சிந்தனைக்கு, கஷ்டங்களை நீயாக நாடாதே, வந்துவிட்ட கஷ்டங்களை கண்டு விலகியும் ஓடாதே. கஷ்டங்களை நீயாக நாடாதே, வந்துவிட்ட கஷ்டங்களை கண்டு விலகியும் ஓடாதே.